ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று வந்து எப்படி ChatGPT யூஐக்குள்ளே லாகின் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி சைன்அப் பண்ணலாம், அப்புறம் அந்த யூஐ எப்படி இருக்குது, அதில் எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம், என்னென்ன ஒரு சின்ன பேசிக்காக ஒரு கொஷின் கேட்டோம். நம்ம இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த ChatGPT கிட்ட. நம்ம வந்து மெயினாக இந்த சேனலோட ஃபோக்கஸ் வந்து எப்படி நம்ம இதை நம்மளோட டெய்லி ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் வேலைனா அது நம்ம எப்படி பெனிஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதை யூஸ் பண்ணி. அஃப்கோர்ஸ் இது எல்லா ஆன்சரும் கரெக்டாக சொல்லுமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கும் ஷுவராக சொல்ல தெரியாது. ஏன்னா இது ஒரு எவால்விங் மாடல். ChatGPT வந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்திருக்கு. இது ஸ்டில் எவால்விங். ஸோ அது மோர் அண்ட் மோர் ட்ரெயின் ஆக அந்த ஏஐ மாடல் ட்ரெயின் ஆக இட் வில் கிவ் யூ பெட்டர் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பேசிக் எக்ஸாம்பிளுக்கு ஜாவாவில் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு அதுக்கிட்ட கேட்போம். அதையே நம்ம வந்து இன்னும் 2-3 லாங்குவேஜில் அதுக்கிட்ட எப்படி எழுதணும்னு கேட்போம். அதுலேருந்து நம்ம ஸ்லோவாக பில்டப் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் இன் ஜாவான்னு கேட்டு பார்ப்போம். ஸோ நான் இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா, எனக்கு ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் ஜாவாவில் எக்ஸாம்பிள் கொடு, அதுவும் இல்லாமல் என்னோடய யூசர் நேமையும் பிரிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ வந்து இப்போ அது பார்த்திங்கன்னா நம்ம அது முடிஞ்சோடனே நம்ம 1 by 1 அது விட்டு ரெஸ்பான்ஸ் என்னன்னு நம்ம கோத்ரூ பண்ணுவோம். ஸோ அது அவுட்புட் கொடுத்து முடிச்சிருச்சு. ஸோ பேசிக்காக ஜாவா தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு ரொம்ப சிம்பிள் கிளாஸ். இதில் வந்து நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறோம் இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு. இதுதான் ஜாவா பிகினர் ப்ரோக்ராம். நான் வந்து அதில் என்னோடய நேமும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு என்னோடய இன்புட் ப்ராம்ப்டில் கொடுத்துருந்தேங்க. ஸோ அதனால தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டையும் இந்த பிரிண்ட் லைனையும் ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஹலோ வேர்ல்டுங்கிற இந்த கிளாஸை உங்கள் பேரை போட்டு இங்கே ரன் பண்ணிங்கன்னா இது வந்து உங்கள் பேரை இங்கே பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறத எப்படி அவுட்புட் இருக்குங்கிறதையும் தெளிவாக வச்சு சொல்லுது. ஸோ நம்ம இந்த ஆர்கியூமெண்ட் தான் இங்கே யுவர் நேம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதுக்கிட்ட ஸ்லோவாக டெக்னிக்கல் கொஷின்ஸ் இன்ட்ராக்டிவாக கேட்கலாம். இப்போ நம்ம இதே ப்ரோக்ராமை நம்ம பைத்தனில் கேட்போம். இந்த கான்டெக்ட் இந்த பொருள்லேயே இப்போ வந்து அதுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம டெக்னிக்கல் கொஷின் கேட்குறோன்னு. இப்போ இதே எக்ஸாம்பிளில் பைத்தனில் கொடுன்னு கேட்போம். பார்த்தீங்கன்னா இது நிறைய இந்த பைத்தனுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குது. ஸோ ஓவர் ஹியர் நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு இன்புட் கொடுத்தா அது வந்து எப்படி நம்ம இன்புட்டை உள்வாங்கிறது, எப்படி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது, ரன் டைமில் எப்படி இன்புட் கொடுக்குறது, இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ இது ஏன் நம்மளால் இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கேட்ட கொஷினை வச்சு அதுலேருந்து பில்டப் பண்ணி கொடுக்குது. அது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இட்ஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட். இப்போ நம்ம வந்து அதுக்கிட்ட நெக்ஸ்ட் வந்து ஹவு டு இன்ஸ்டால் பைத்தன் இன் மை மெஷின் இன் மேக் ஓஎஸ் அப்படின்னு கேட்டு பார்ப்போம். நம்மகிட்ட ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் இருக்குது, நம்மளுக்கு சிஸ்டமில் பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா நம்ம அதையும் கேட்டால் அது நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் ஒரு ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இப்போ நான் மேக் ஓஎஸ்னு ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே வந்துட்டு விண்டோஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்து இது நம்மளுக்கு ஹோம் ப்ரூ அப்ரோச்சை கொடுக்குது. நம்மளுக்கு உண்டான கோடையும் கரெக்டாக கொடுக்குது. ஸோ இது பேசிக்காக எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு பைத்தன் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிடும். பரவாயில்ல, இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குது. ஹோம் ப்ரூ இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குது உங்களுக்கு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த வீடியோவோட மெயின் ஐடியாவே வந்து நம்ம எப்படி அதுக்கிட்ட கரெக்டாக கொஷின்ஸ் கேட்குறோமோ இல்லையோ, நம்ம அதுக்கிட்ட டார்கெட்டடாக நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி அதால் பதில் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு அது சொல்லுது. இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைத்தன் இன்ஸ்டால் பண்ணோன்னா நம்ம வந்து பைத்தன் வெப்சைட்டுக்கு போயிட்டு பைத்தனோட டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டு நம்மளால் பைத்தன் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இங்கே டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன், நம்ம இதை பார்த்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாம். அங்கே பைத்தன் வெப்சைட்டில் டாக்குமெண்டேஷனில் பல மேக் ஓஎஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸும் இருக்கும். ஸோ இது நம்ம வெப்சைட்டில் கூகுளில் போய் தேடி நம்ம டவுன்லோட் பண்ணி பண்ணுறது. உங்களுக்கு வேர்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்கள் வேர்ஷனையும் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அது வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே எங்கள் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் இதில் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணுன்னாலும் நீங்கள் அதை ஃபர்தர் இதில் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா, ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் பைத்தன் வித் ஸோ அண்ட் ஸோ பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான ஸ்டெப்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மிஷினில் எதுவும் டவுட் கொஷின்ஸ் இருந்தால் போடுங்க. நானும் இது புதுசாக கற்றுக்கிறேன், சேர்ந்து படிக்கலாம். That's it for today's video. Thank you and all the best.